மனிதர்கள் அடிக்கடி இறைவனோடு ஒப்பந்தத்தை ஒவ்வொரு விஷயத்துல புதுப்பித்துக் கொள்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க, பாவம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த ரமலான்ல தான் நிறைய பேர் அல்லாஹ்ட்ட புதுசா வாக்களிக்கிறது. என்ன வாக்கு? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் சாராயம் குடிப்பதே கிடையாது. அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம். குடிக்காம இருக்கிறது வேற, குடிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் பண்றது வேற உண்டு. இன்னும் சிலர் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அப்புறம் சிகரெட் பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பேர் படம் பார்க்க மாட்டேன். டிவியை எங்க ஏற்றி வச்சுப்பாங்க தெரியுமா? அல்மாரிக்கு மேல டிவிக்கும். அதுக்கு பிறகு ரமலானுக்கு பிறகு ஒரு 10 நாளைக்கு அங்கதான் இருக்கும். 11 நாள் செய்திக்காக வேண்டி இறங்கும். வளைதானே செய்திக்காக வேண்டி, அப்புறம் பயானுக்காக வேண்டி டெக் வரும், இந்த சிடி போற பிளேயர் வரும். அதுக்கு பிறகு அப்படி கொஞ்ச நாள்ல நீ அடுத்த ரமலான் வரத்தானே போடு விளங்கிட்டா மனசுல இன்ஷா அல்லாஹ் தௌபா செஞ்சுக்கிறோம். அப்படியே சைத்தான் வந்து ஒரேடியா உடைக்க மாட்டான். கொஞ்சமா என்ன செய்வான், ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பூருவான். அப்ப இப்படி ஒப்பந்தம் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பாவம் செய்ய மாட்டேன் ஒப்பந்தம், சினிமா பார்க்க மாட்டேன் ஒப்பந்தம், அதே போல என்னது இதுக்கு பிறகு தொழுவேன் 5 நேரம் அது ஒரு ஒப்பந்தம், சாராயம் குடிக்க மாட்டேன் அது ஒப்பந்தம், இதுக்கு பிறகு என்னது தேவையில்லாத வேலைகள்ல புறம் பேச மாட்டேன் ஒப்பந்தம். இப்படி எல்லாம் நிறைய பேர் ஒப்பந்தம் பண்ணுவான். இது அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுகிறார். சூரா தௌபாவே 75-77. வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ். இது எங்கட நிறைய பேர் செய்யற ஒப்பந்தம், சும்மா வாயால சொல்லிடுறது. அவர்களில் இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை சொல்றான். அவர்கள் இருக்கிறார்கள் இறைவனோடு ஒப்பந்தம் செய்தார்கள். அப்ப ஒப்பந்தம் என்ன சொல்லிக்கிறது அல்லாஹ், யா அல்லாஹ் இது கூட இப்படி செய்வேன் ஒப்பந்தம் செய்தார்கள். ல இன் ஆதானா மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தனது அருளில் இருந்து எனக்கு தந்தால், அப்படின்னா என்ன, நிறைய சொத்துக்கள் தந்தால், லனஸத்தகன்ன தர்மம் செய்வோம், வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன் நல்லவர்களில் உள்ளவர்களாக இருப்போம். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்த பொழுது, பொருளாதாரத்தை கொடுத்த பொழுது, பகிலு பிஹி கஞ்சத்தனம் செய்தார்கள். அதுல கஞ்சத்தனம் செய்தார்கள். வதவல்லு புறக்கணித்தார்கள். வஹும் முஅரிதூன் கணக்கெடுக்காம போய் என்ன செஞ்சாங்க, புறக்கணித்தார்கள். இப்படி எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கப்பா, சொத்துக்களை வச்சுட்டு கொஞ்சமா செலவழிக்கிறாங்கல்ல. நான்டா எனக்கு மட்டும் சல்லி கிடைச்சுன்னா என் பேர் தனி ஒரு பள்ளி கட்டுவேன். விளங்கிட்டான்? கொஞ்சம் பேரை நீங்க பார்க்கணுமே, பணம் இல்லை ஆனா ஒப்பந்தம் என்ன, நாம பள்ளி கட்டுவேன், ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன், அவன் கொடுப்பேன், இது கொடுப்பேன், எல்லாம் இல்லாதவர்கள் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரேடியா பணக்காரன் ஆகிறது இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன் ஆகிறது. அப்படி ஆகிற ஒரு இப்பதான்ப்பா விளங்குது பணக்காரனுக்கும் கஷ்டம் வைக்கிற விஷயம், இப்பதான் விளங்குது. இப்ப நல்லா எல்லாம் கிடைச்ச உடனே சொல்லுதா பகிலு பிஹி கஞ்சன். அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியை நீங்க சொல்லுங்க, என் இறைவனுடைய ஹசானா கழிக்குது, இறைவன் சொத்து ஹசானா, அந்த தொரப்பு உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சத்தனம் வரும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறானே ஹசானா, அதனுடைய திறப்புகள் உங்கள் கையில் இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சத்தனம் வரும். விளங்கிட்டானே? அர்த்தம் என்ன? ஹஷ்யத்துல் இன்ஃபாக், செலவழிக்கிற குறைஞ்சிருமோ என்ற பயம் உங்கள்கிட்ட வரும். இது உங்களோட இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒப்பந்தம் பண்ணிவிட்டு தர்மம் செய்யாதவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள். இப்படி ஒப்பந்தம் பண்ணிவிட்டு தர்மம் செய்யாதவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது முரண். இப்படி சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு விஷயம் சொன்னாங்க, 3 பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுல ஒன்று ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையில இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறான். வறுமையில இருக்கும், எனக்கு அதெல்லாம் விளங்கிட்டா அதெல்லாம் எடுக்க சும்மா என்னது எடுக்கிறதெல்லாம் எடுக்கிறது, ஆனா பெருமை அடிச்சுட்டு ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையில இருந்து கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருப்பவன். இவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். வறுமையில இருக்கிறவன் வறுமையில லெவல்ல பேசு, அல்லாஹ் தஆலா உனக்கு தருவா. கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஆனா அந்த வறுமையில லெவல்ல என்ன செய்யணும், பேச வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இது ஒரு ஒப்பந்தம். இன்னொன்று என்ன தெரியுமா, இறைவனோடு நிறைய பேர் செய்யற ஒப்பந்தம் என்ன, தனிமையில் பயந்து நடத்தல். நான் இதுக்கு பிறகு அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்ற ஒப்பந்தம் எல்லாம் என்ன, தனியில செய்யற ஒப்பந்தம். இதுக்கு பிறகு நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவம் செய்ய மாட்டேன், அப்படி பார்க்க மாட்டேன், விளங்கிட்டா இந்த சினிமா பார்க்க மாட்டேன், அது கூட, இதெல்லாம் தனிமையில் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம். இப்படி நிறைய பேர் இறைவனோடு என்ன செய்வார்கள், ஒப்பந்தம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள், நிறைய நன்மைகளோடு வருவார்கள். சுனன் இப்னு மாஜா 4245வது இலக்கம். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா அலமன்ன அக்வாமன், எனக்கு சிலரை தெரியும், நாளை மறுமை நான் அவர்களை அறிந்து கொள்வேன். மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, என் உம்மத்தில் உள்ளவர்கள் மறுமை நாளில் வருவார்கள். பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா பீதா, அதாவது திஹாமா மலைத்தொடர், மக்காவுடைய திஹாமா மலைத்தொடரை போன்று
அந்த பெரும் பெரும் நன்மைகள் எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க மறுமை நாள்ல. அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபயஜஅலுஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, அத்தனை நன்மைகளை அல்லாஹ் தஆலா தூசுகளாக மாற்றி விடுவான். ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான் அந்த அமல்கள் எல்லாம். நீ ஒன்றுமே செய்யவில்லை அப்படியே அல்லாஹ் தஆலா அத்தனை அமல்களையும் அழித்து விடுவான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா ஜல்லிஹிம் லனா அல்லா நகூன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம். அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க, வெளிப்படையா சொல்லுங்க, தெரியாம நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அவர்கள் பட்டியலில் வரக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பயப்பட வேண்டிய விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமும் பயப்பட வேண்டிய விஷயம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் முனாஃபிக்குகள் எல்லாம் இல்ல, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள். வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோள்களிலிருந்து உருவாகியவர்கள். விளங்கிட்டா? அப்படின்னா என்ன, அவங்க வேற குணம் படைச்சவங்க அல்ல, முஸ்லிம்கள் நல்ல மக்கள், எல்லாம் நல்ல மக்கள். வயஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன், நீங்க எப்படி இரவு தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள். நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள். வலாகின்னஹும் கௌமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் தனிமையில் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள். தனிமை என்று வந்துட்டால் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள். தொழுவாங்க, இரவிலும் தொழுவார்கள், நல்ல மக்களாகவும் இருப்பார்கள், உங்களுடைய சகோதரர்கள். ஆனாலும் இதா ஹலவு பிமஹாரிமில்லா, ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சி அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். பாட்டு கேட்பார்கள், படம் கவர்வார்கள், விபச்சாரம் செய்வார்கள். விளங்கிட்டா? எல்லா விஷயங்களும் அவர்கள் என்ன செய்வார்கள், செய்து விடுவார்கள். ஆனால் தனிமை, அதாவது வணக்கம் என்று வந்தால் இரவுல தொழுவாங்க, எல்லாம் செய்வார்கள், இபாதத்து செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், நல்ல மக்களாக இருப்பார்கள், நோன்பு பிடிப்பார்கள், பாவத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அவர்களது அமல்களை அல்லாஹு தாலா துகள்களாக மாற்றி விடுவான். அமலை அக்செப்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹு தாலா. இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தா போதும், ஹராத்தில் ஈடுபடக்கூடாது, அவ்வளவு. ஹராம் எல்லை விஷயத்தில் எப்படி, நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்கள், இதனால் தான் இதுல மனுஷனுக்கு விகிதாசார வித்தியாசம் இருந்தாலும் எல்லாரும் ஒரு அளவுல என்ன செஞ்சிருவோம், அதுல மிஸ்டேக் விட்டுருவோம். அதனால இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தருகிறது. என்ன செய்தி தெரியுமா? ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கோங்க, ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒப்பந்தம்? காலையில் எழும்புறீங்களா, இறைவனை ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ எனது இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நான் இல்லை, ஹலக்தனி, என்னை நீ படைத்தாய், வ அன அப்து, நான் உனது அடிமை, வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உன்னோடு செய்த ஒப்பந்தம், உன்னோடு செய்த வாக்குறுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு துவா காலையில சொல்லுங்க, நாங்க ரசூலுல்லாஹ் புதுப்பிச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனத்தோட இருக்கிறீர்கள் அர்த்தம். அந்த மாதிரி விஷயத்தில் தப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருக்கிறேன் அர்த்தம். எப்படி? வஅன அலா அஹ்திக் வ வஅதிக் மஸ்ததஅது, யா அல்லாஹ் உன்னோடு செய்த ஒப்பந்தம், உனக்கு அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது வ அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதன்பி. எப்படி? இதுக்கு முன்னால் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அதுல உள்ள தீங்குகளை விட்டு என்னை காப்பாற்றி, அதுல இருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் என்னை காப்பாற்றி விடு. நீ எனக்கு எல்லாம் செய்த நியாமத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு நீ குறை வைக்கல, எனக்கு நிறைய நியாமத்துக்கள் செய்திருக்கிறாய், எனது பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்று சொல்லி அதே போல ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா, என்ற பாவங்களை மன்னித் தருவாயாக, உன்னை தவிர மன்னிக்கிறேன் என்று யாரும் கிடையாது. அப்படி என்று யார் காலையில் சொல்லி மாலை நேரத்துக்குள் மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூகினம் பிஹா, இதுல நம்பிக்கையோட சொல்லணும், நம்பிக்கையோட உணர்ந்து விளங்கி இதை யார் சொல்லி மாலைக்குள் மரணிக்கிறாரோ கானமின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதிகளில் ஒருவராக அவர் இருப்பார். ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொண்டது. யார் மாலையில் சொல்லி அடுத்த நாள் காலைக்கு முன்னால் மரணிக்கிறாரோ கானமின் அஹ்லில் ஜன்னah,
சொர்க்கவாதிகள் ஒருவர் அவர் என்ன செய்வாரு இருப்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, சொல்லி 3 நாளைக்குள்ள யார் மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கவாதிகள் ஒருவராக இருப்பார்னு சொல்லல. ஏன் சொல்லல? கெப் கூட. அப்ப புதுப்பித்தல் இல்லை. காலையில சொல்லணும், மாலையில சொல்லணும், காலையில சொல்லணும், மாலையில சொல்லணும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது தனிமையில் நாம் தவறாக ஏதாவது செய்துவிட்டால் அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி, இறைவனோடு செய்த ஒப்பந்தங்களை புதுப்பித்துக் கொள்ளல்.